இதுதாங்க ரொம்பவே முக்கியம். இந்த மற்றவர்களை பார்த்து அந்த கம்பேர் பண்ணுறது, நான் சரி, நீ தப்பு, ஹம், எனக்கு இது நல்லதா தெரியுது, இதை விட இது பெட்டராக இருக்கும்னு தோணுது. இது எல்லாமே நாம் நமக்கே தெரியாமல் ஒப்பிட்டுக்கொள்ளும் விஷயங்கள். ப்ராமிஸ், நான் சத்தியமாக இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கும்போது ஓகே, அது நடக்காமல் இருந்தாலும் கூட பரவாயில்லை. அந்த நடக்காமல் போகும் தருணங்கள் என்னன்னா, கோவப்படாதீங்க. சின்ன சின்ன விஷயங்களாகவே இருக்கக்கூடும். ஆனாலும் கூட அது நிறைய நேரம் இந்த தேவையில்லாத மனசுமையை தான் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நானும் இந்த வீட்டோட நல்லதுக்கு தான் செய்கிறேன், வீட்டுக்காரங்களும் இந்த வீட்டோட நல்லதுக்கு தான் செய்கிறேன். ஆனால் 2 பேருடைய செயல்கள் வேறு விதமாக இருக்கிறது. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஒரே விஷயத்துக்காக பாடுபடுவோம். எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நாம ஹவு டு லெட் திங்ஸ் கோ என்ற இந்த புத்தகத்திலிருந்து சில கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்ரிஷியேட் வாட் மேக்ஸ் எவ்ரி ஒன் டிஃப்ரெண்ட். எல்லாருமே வித்தியாசமானவர்கள், யாருமே உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று கிடையவே கிடையாது. நம்ம அந்த பணிவு என்கின்ற விஷயத்தை நம்மிடம் கொண்டு வரும்பொழுது கண்டிப்பாக மற்றவர்களை மதிக்கும் அந்த மனோபாவமானது கண்டிப்பாக வந்துவிடும். எல்லாருமே அந்த தன்னிகரற்ற புதுமையானவர்கள், தனித்தன்மை உடையவர்கள் என்பதை நாம் உணரும் பொழுது இதுதாங்க ரொம்பவே முக்கியம். இந்த மற்றவர்களை பார்த்து அந்த கம்பேர் பண்றது, நான் சரி, நீ தப்பு, ஹம், எனக்கு இது நல்லதா தெரியுது, இதை விட இது பெட்டரா இருக்கும்னு தோணுது. இது எல்லாமே நாம நமக்கே தெரியாமல் செய்து கொள்ளும் அந்த ஒப்பிட்டுக் கொள்ளும் விஷயங்கள். ஸோ அதையெல்லாம் செய்யாமல் நாம இருக்கும் பொழுது நம்மால் மற்றவர்களிடம் இருக்கும் அந்த ஓ, அந்த அந்த பொண்ணு கொஞ்சம் வாய் ஜாஸ்தி பேசுவா அப்படிங்கிறது பொதுவான நாம அவங்கள பத்தி நினைத்தது. ஆனாலும் அதிலும் கூட அவங்க எப்போ ட்ரெஸ் பண்ணாலும் சரி, அவங்களுடைய ஆஹ் உடலுக்கு ஏத்தவாறு, இல்லைன்னா அவங்களுடைய அந்த ஹேர் ஸ்டைலு எல்லாமே எப்படி அவங்க பர்ஃபெக்டா கரெக்டா பண்றாங்க. ஸோ அது அவர்களுடைய தனித்தன்மை. அவங்க அவங்களோட கையெழுத்து பார்த்தீங்கன்னா அப்படி அழகாக இருக்கிறது. ஸோ அது அவர்களுடைய தனித்தன்மை. சமையலில் சில விஷயங்கள் அவர்கள் ரொம்ப அழகா பண்றாங்க. இல்லை வீட்டை நேர்த்தியாக வைத்துக் கொள்வது அவங்கள மாரி முடியாதுப்பா. எப்படிதான் அவங்க பண்றாங்களோ தெரியல. வீடு அவ்ளோ அழகா மெயின்டெயின் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே கூட தான் இந்த தனித்தன்மைகள். இதை நாம் புரிந்து கொள்வது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதுல எதுலயுமே நம்ம ரேங்க் போட்டு பார்க்கணும்னுங்கிற அவசியமே கிடையாது. எல்லாமே நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா நம்முடைய இந்த கூட்டாக வரும் அந்த வாழ்க்கையில் நாம் அனைவரும் நம்முடைய இந்த உறவுகளை மேம்படுத்திக் கொள்வதற்கு மிக மிக உதவியாக இருக்கும். அடுத்த விஷயம், டோன்ட் பி சர்ப்ரைஸ் பை புரோக்கன் ப்ராமிசஸ். ப்ராமிஸ், நான் சத்தியமா இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கும்போது ஓகே, அது நடக்காமல் இருந்தாலும் கூட பரவாயில்லை. அந்த நடக்காமல் போகும் தருணங்கள் என்னன்னா, கோபப்படாதீங்க. கோபப்படுறது போல பி மோர் எம்பத்தட்டிக். ஓகே, ஏன் நடந்தது, ஏன் எதற்காக நடந்தது என்பதில் கொஞ்சம் அப்படியே ஒரு அன்போடு அதை பார்க்கும் அந்த ஒரு மன திண்மையை கொண்டு வர வேண்டும். ஒரு விஷயத்த சொல்லிட்டு அது நடக்காம போகும்பொழுது நம்மளுடைய அந்த ப்ராமிஸ் உடைஞ்சு போகுது அப்படின்னா, என்ன நீ இன்னுமா கிளம்பல? நீ இங்க 10 மணிக்கு இருப்பேன்னு சொன்ன. ஆனா இப்ப ஏற்கனவே 9:45 ஆச்சு. இன்னும் நீ வீட்ல இருந்து கிளம்பலையா? உன் வீட்ல இருந்து வர்றதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் ஆகுமே. இது கூட ஒரு சின்ன விஷயத்துல ஒரு ப்ராமிஸ் பிரேக் பண்றதுதான். இதெல்லாம் நடக்கத்தாப்பா செய்யும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அனுபவம் மூலமாக மக்கள் பக்குவப்படுகிறார்கள் அப்படி சொல்லல. வயசாக வயசாக மக்கள் பக்குவப்படுகிறார்கள். அதுதான் இந்த விஷயம். ஆமா, இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். ஓகே அப்படின்னு அதை விட்டு விட்டு அடுத்த விஷயத்திற்கு செல்வதற்காக நமக்கு வாய்ப்பை நமக்கு கொடுக்கிறோம். என்னன்னா, நீங்க இப்ப வாழ்க்கையை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, வாழ்க்கை என்பது ஸ்கிரிப்டே இல்லாத ஒரு நாடகம்னு வச்சுக்கலாம். இப்ப அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு அங்க ஒரு டயலாகே எழுதி கொடுக்கல உங்களுக்கு. அந்த டயலாக் நீங்க தான் இப்ப பண்ணணும். நீங்க தான் அந்த ரோல் எடுத்திருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த டயலாக நீங்க எப்படி எழுத போறீங்க? ஓகே, நடந்துச்சு, நடந்திருக்க கூடாதுதான், பட் நடந்துருச்சு. ஓகே, தீஸ் திங்ஸ் ஹேப்பன். நான் அடுத்ததுக்கு செல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பை கொண்டு வந்தீங்கனாலே போகும். லைஃப் கொஞ்சம்
ஈஸியா இருக்கும். நல்லா இருக்கு இல்லையா? அடுத்து, உங்களை நீங்கள் சந்திப்பதற்கு நீங்க தயாராகுங்கள். சோஷியல் மீடியா இருக்கிற இந்த சமயத்துல நம்மளை எப்பொழுதுமே, அதாவது நானும் என் பக்கத்து வீட்டுக்காரங்களும் பேசிக்கதான் செய்றோம், நேர்ல தான் இருக்கோம். ஆனாலும் இந்த வலைத்தளத்தின் மூலமாக நான் அவர்கிட்ட பேசும்பொழுது என்னுடைய அந்த எக்ஸ்பிரஷன் வந்து வித்தியாசமாக இருக்கிறது. நான் நேர்ல பார்த்து பேசுறதுக்கும், என்னம்மா எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்கறதுக்கும், அது மூலமாக கேட்பதற்கும், அதாவது நான் என்னுடைய போட்டோ என்னுடைய நான் டூர் போயிட்டு வந்தது போட்டோ, அதன் மூலமாக பேசுவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறதுங்க. நான் வந்து அதுல போடும்போது நல்லா அழகா ஜஸ்ட் கியூரேஷன் மாதிரி என்ன வந்து வித்தியாசமாக நான் என்னுடைய வெளிப்பாட்டை வேறு விதமாக மாற்றிக்கொள்கின்றேன். அது எனக்கே தெரிவதில்லை. என்ன சொல்ல, இது ஒரு ஆன்லைன் கேம் மாதிரி நீங்கெல்லாம் விளையாடிட்டு இருக்கீங்க. உங்க பக்கத்திலே இருப்பவர்கள் பேசுறதுக்கு வித்தியாசமான ஒரு மெதில் பேசுவது. நீங்கள் உங்களை தயார்படுத்தி அதில் வெளிப்பாட்டை வேறு விதமாக கொண்டு வருகின்றீர்கள். அந்த வெளிப்பாட்டை கொண்டு வரும்பொழுது நீங்கள் நீங்களாக முழுமையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப 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 கம்மியா இருக்குது. அதனால நீங்கள் நீங்களாக இருக்க முயற்சி செய்யுங்கள். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? உள்ளுக்குள் செல்ல வேண்டும். அந்த உள்ளுக்குள் செல்வதற்கான முயற்சிகளை முடிந்தவரை எடுங்கள். அதுதான் நீங்கள் உண்மையாக உங்களை நீங்கள் யார் என்று வெளியே கொண்டு வரதுக்கான முயற்சி. அடுத்தது, எதுவாகனாலும் கம்பேரிசன் அப்படின்னு வந்துடுச்சுனாலே போதும். உங்களுக்குள் இருக்கும் உங்களுடன் அந்த கம்பேரிசனை வேணா பண்ணிக்கோங்க. அதுவும் ஒரு நல்ல விதத்தில் பண்ணிக்கோங்க. மற்றவர்களால் நான் எப்படி பார்க்கப்படுகின்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்பொழுதுதான் என்னுடைய பிஹேவியர், என்னுடைய பழக்க வழக்கம் எல்லாமே மாறுகிறது. என்னை பற்றிய அந்த உண்மையை நான் அறியும் பொழுது, தியானத்தின் மூலமாக உள்ளே சென்று நான் என்னை பற்றி புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அதை நான் வெளிப்பாடாக கொண்டு வரும் பொழுது மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. அடுத்து, உதவி செய்யும் பொழுது அந்த எதிர்பார்ப்புகள் நம்மிடம் நிறைய இருந்ததுதான் அப்போ வந்து நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். நம்ம வந்து மற்றவர்களுக்கு உதவி செய்தல் என்கின்ற ஒரு விஷயம் வரும் பொழுது கண்டிப்பாக அதை அந்த எதிர்பார்ப்புடன் செய்யாமல் இருப்பது என்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து நாம வந்து கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அடிப்படை விஷயமாக வைத்திருக்க வேண்டும். ஒரு நன்றி கூட செய்யல பாரு. ஏதாவது ஒண்ணு தப்பா போச்சுன்னா மட்டும் என்கிட்ட அழுதுகிட்டே வருவா. ஆனா நான் எனக்கு ஒரு பிரச்சனை மட்டும் எனக்கு வந்து கொஞ்ச நேரம் கூட கேட்க மாட்டேங்கிறா. அவ எவ்வளவு செல்ஃபிஷா இருக்கா. இதெல்லாம் தான் சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கக்கூடும். ஆனாலும் கூட அது நிறைய நேரம் இந்த தேவையில்லாத மனசுமையைத்தான் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அதனால நீங்க எந்த அளவுக்கு முடியுமோ மத்தவங்க செய்ததுக்கும் அந்த நன்றி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வாருங்கள். இது வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து என்னன்னா, உங்களை மட்டும் இல்லாமல் மற்றவர்களையும் சந்தோஷமாக, அதாவது இட் இஸ் லைக் உங்களுக்கும் அந்த உறவுகள் இல்லையா, கனெக்ஷன்ஸ், அதற்கும் இருக்கும் அந்த பாலத்தை மேம்படுத்தும் ஒரு அழகான ஒரு விஷயம்தான் இது. அதனால இதை நாம் எப்பொழுதும் செய்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறார். அடுத்து, ஆல்வேஸ் ரிஃப்ளெக்ட் ஆன் யுவர் செல்ஃப். நம்ம வந்து எந்த அளவுக்கு செல்ஃபிஷா இருந்திருக்கோம், எந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த சரியான பாதையில போயிட்டு இருக்கோமா, நம்ம வந்து எந்த அளவுக்கு மற்றவர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எல்லாத்தையுமே நம்ம வந்து இது பண்ணினது நல்லா இருக்குது. யூ கேன் கண்டினியூ டூயிங் இட். இது வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவை. அதனால இதை இப்படி செய்ய வேண்டாம், அதுக்கு பதிலா மாற்றி வேறு விதமாக செய்யலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் செய்து கொண்டிருப்பது என்பது நல்லது. நானும் இந்த வீட்டோட நல்லதுக்கு தான் செய்யறேன். வீட்டுக்காரங்களும் இந்த வீட்டோட நல்லதுக்கு தான் செய்யறேன். ஆனா 2 பேருடைய செயல்கள் வந்து வேறு விதமாக இருக்கிறது. ஒவ்வொரு விதத்திலயும் அவர் சொல்லும் விதத்துல வேறு விதமாக இருக்குது. நான் செய்யும் விதத்தில் வேறு விதமாக இருக்கிறது. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா, 2 பேருமே ஒரே விஷயத்துக்காக பாடுபடுவோம். நமக்கே தெரியாமல் சில நேரம் போட்டி மனப்பான்மை என்பது வரத்தான் செய்கிறது. நான் தான், நான் தான் என்கின்ற அந்த ஒரு ஆணவம் எனக்குள் சில நேரம் வரத்தான் செய்கிறது இல்லையா? ஒரு மனிதனாக இருக்கும் பொழுது. அந்த ஆணவத்தையும் கொஞ்சம் விட்டு நான் தான் அப்படிங்கிற ஒரு அந்த சுயத்தை விட்டு ஓகே, எல்லாரும் சேர்ந்து இருக்கிறோம் என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது வாழ்க்கை என்பது அழகானதாக மாறிவிடுகிறது. கடைசியான ஒரு விஷயம் இருக்கு. கிவ் தேங்க்ஸ் டு ஆல் தோஸ் ஹூ சப்போர்ட்டட் யூ. அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, நாம் தனியாக சாதித்தோம் என்று எதுவுமே இருக்க முடியாது. குறிப்பாக அலுவலகத்தில்
அதில் வந்து நமக்கு தெரியாமல், அதாவது ஆஃபீஸ்ல கடைசியில ரிவார்டு வாங்குறது, அவார்டு வாங்குறது ஒருத்தரா தான் இருக்கும். ஆனா, அந்த ஒரு அவார்ட் வாங்குறதுக்காக அந்த ஆஃபீஸ்ல வேலை செய்தவர்கள்ன்னு பார்த்தா, குறைந்தது ஒரு 4, 5 பேராவது, இல்லன்னா ஒரு 100 பேராவது கண்டிப்பாக இருப்பார்கள். அதாவது பாடப்படாத ஹீரோக்கள்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அவங்கள பத்தி நம்மளுக்கு வெளியவே தெரியாது. அதேபோல நெறைய பேர் இருப்பாங்க. யாரா இருந்தாலும் சரி, ஓகே. அந்த தேங்க்ஸ் சொல்றதுலயோ, இல்லன்னா ஓகே ஒரு புன்னகை புரிவதிலும் கூட, இல்லன்னா அக்னாலட்ஜ் பண்றது, என் கூட என்னுடைய டீமும் சேர்ந்து பண்ணாங்க என்று நிறைய விஷயங்கள். இது எல்லாமே நாம் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்தோம் என்றாலே போதும். நம்முடைய வாழ்க்கை என்பது மிகவும் சிறப்பாக இருக்கும். நன்றி மாஸ்டர்.